ஏன் இவ்வளவு தூரம் இந்த எய்ம்ஸ்ல நீங்க வலுவாக நின்று போராடி கொண்டிருக்கீங்க? நீங்க சொன்ன மாரி வந்து இந்த இடத்துல திருப்பி திருப்பி எவ்வளவு நாள் வந்து இப்படி ஒண்ணுமே இல்லாத ஒரு வெற்றிடத்த பார்க்குறதுன்றது உண்மையிலேயே ஒரு மன வலி தான். அந்த துறையினுடைய பல செயலர்களோட, பல உயர் அதிகாரிகளோட இந்த 5 வருஷம் பேசிக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனா, அந்த துறையினுடைய அமைச்சர் அவர்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து இத ஃபாலோ பண்றாரோ எனக்கு தெரியாது. மதுரை எய்ம்ஸ் பற்றிய ஒவ்வொரு ஃபைலும், ஒவ்வொரு முறையும் இப்ப எந்த இடத்துல இருக்கு, இப்ப என்ன நடக்குது, என்ன ஏது என்பது அவ்வளோ ஃபாலோ பண்றோம் நாங்க. ஏறக்குறைய நாடாளுமன்றத்துல பல்வேறு வடிவங்கள்ல ஹவுஸ்ல பேசுறதானாலும் சரி, கேள்வி எழுப்புறதானாலும் சரி, கடிதம் அமைச்சரை நேரடியாக பார்த்து முறையிட்டதும் சரி, 377 அவசர முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் தலையிடாலும் சரி, 17 முறை எய்ம்ஸ் பற்றி கேள்வி எழுப்பியிருக்கிறேன். ஆனால் சில வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். குறிப்பாக என்னுடைய முதல் வெற்றி என்னன்னா, எய்ம்ஸ் வந்து மதுரைன்னு தேர்வாயிருச்சு. ஆனால் இந்த இடத்தை தமிழக அரசு எய்ம்ஸ்க்காக மாற்றாமல் இருந்துச்சு. என்னுடைய முதல் கடிதம் அதுதான். அந்த அடிப்படையில் தான் அது வரைக்கும் ஒரு 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 வருஷத்துக்கு பிறகு நான் சொல்கிறேன், இன்னும் இடமே மாற்றாமல் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அதை பிரச்சனையாக்கி பொதுவெளிக்கு அதை கவனப்படுத்தப்பட்ட பிறகு தான் இந்த இடம் அதிகாரப்பூர்வமாக ஒன்றிய அரசு கையில் மாறியது. எனவே தான் நான் தான் முதல்ல குரல் கொடுத்தேன், நீங்கள் கட்டுமான பணி எப்பயும் நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க, கல்லூரியை முதல்ல தூக்குங்க. எனவே அடுத்த கல்வி ஆண்டில் மதுரை எய்ம்ஸுடைய அட்மிஷன் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பிரச்சனையாக நாடாளுமன்றத்தை கலப்பணும். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ மதுரை எய்ம்ஸுடைய அட்மிஷன் நடந்து எய்ம்ஸ் கல்லூரி, மெடிக்கல் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டாச்சு. அது நமக்கு வந்து தொகுதி சார்ந்த பிரச்சனையா மட்டும் இல்லை, இது மாநில அரசியல்லையுமே ஒரு முக்கியமான பிரச்சனையாகவும் எதிரொலித்தது. இவ்வளவு தூரம் எதிரொலித்த பிறகும் இது நடக்கல அப்படின்னா மையமா ஏதோ ஒரு காரணம் தான், அந்த ஒரு காரணத்தை ஒட்டி தான் அப்படின்னு இருந்ததுன்னா என்ன காரணமா? தமிழ்நாட்டுக்கு செய்கிறதுல ஒன்றிய அரசுக்கு இருக்கிற மாற்று கருத்து, அது எல்லா திட்டங்கள்லையும். இப்போ நாங்கள் கடைசியாக உள்துறை அமைச்சரை பார்த்தோம், வெள்ள நிவாரண நிதி பிஃபோர் 27 நாங்கள் கொடுத்துருவோம். 3 தடவை சொன்னார், இப்போ வரைக்கும் கொடுக்கலையே. எதுவுமே வந்து கொடுக்குறதுல அதே நீங்கள் மற்ற ஸ்டேட்டுக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். உத்தரப்பிரதேசத்தில் இந்த 5 வருஷம் ஏற்படுத்துகிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருப்பாருங்க, ஹியூஜ், பயங்கரமாக இருக்குது. ஆனால் இங்கே அப்படியே திரும்பி பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவ்வளோ போராட வேண்டியிருக்கு. அந்த ஒரு காரணத்தை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. அதாவது ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளோ தெரியுமா? இந்த 1700 கோடியில் 1300 கோடி வந்து ஜெய்காவுடைய கடனுங்க. வெறும் 280 கோடி தாங்க மத்திய அரசு கொடுக்க வேண்டியது, அவங்க கொடுக்க வேண்டிய தொகை. இந்த 260 கோடின்றது ஒரு அநேகமாக வந்து ஒரு மாவட்டத்துக்கு 100 நாள் வேலைக்கு கொடுக்குற சம்பளம். இதை கொடுக்கறதுல பொருளாதார ரீதியாக என்ன நெருக்கடி வந்துட போகுது? 260 கோடின்றது வந்து சில்லறை செலவு. அந்த சில்லறை செலவை தூக்கி போட்டிருந்தாங்கன்னா கடகடன்னு வேலை ஸ்டார்ட் ஆகிருக்கும் இப்போயோ. அப்போ அதுக்கு கொடுக்க முடியாததுக்கு வேறு எந்த காரணமும் கிடையாது. ஒரே காரணம் வந்து ஒரு மாற்றான் தாய் மனப்பான்மை தான்.